இந்த சின்ன வீடியோ கிளிப் பாருங்கள். ஒரு காலத்தில் ஏழ்மை நிலையில் இருந்த சிங்கப்பூர் இன்றைக்கி உலகத்திலே தலை சிறந்த நாடாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இங்கே உள்ள சிறந்த அரசியலும் பெரும் அறிவாற்றல் படைத்த அரசியல் தலைவர்களும் தான் காரணம். இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்கிறார்கள். தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலைகள், சாலைகளில் மழைநீர் தேங்காதவாறு மழைநீர் வடிகால் வாரியம், அது மட்டும் இல்லாமல் வேலைகள் இல்லாதவர்கள் என்ற நிலையே இங்கு கிடையாது. தன் நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் வாழும் பல லட்சம் இளைஞர்களுக்கு இந்த நாடு வேலை கொடுக்குது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்கள் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் பயணம் செய்து வந்துடலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய மாநிலத்தில் ஒரு உடல் ஊனமுற்றவர்கள் யாருடைய உதவியுமின்றி எங்கும் பயணம் செய்து வர முடியாது. நான் அதனால தான் சொன்னேன். இப்போ ஊரில் நமக்கு சில அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதாவது நம்ம ஒரு வங்கிக்கு சென்றிருந்தாலோ, அப்படி இல்லைனா ஒரு காவல் நிலையத்துக்கு சென்றிருந்தாலோ, இல்லை ஒரு அரசு துறை சார்ந்த எந்த ஒரு இடங்களுக்கு நாம் சென்றாலோ, அங்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையும் அந்த இடத்துல சரியாக கொடுக்க மாட்டாங்க, அந்த வேலைகளும் சரியாக முடித்து தர மாட்டாங்க. ஆனால் இங்கே அது போல் கிடையாது. நீங்கள் அரசு துறை சார்ந்த இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு தனியார் துறை சார்ந்த ஒரு இடமா இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கான மரியாதையை கொடுத்து உங்களுடைய வேலைகளை அவங்க முடித்து கொடுப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ அந்த நாட்டு அரசியலும் அரசியல் தலைவர்களும் ஒரு பெரும் பங்காற்றுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திரைத்துறையிலிருந்து வரவங்களையும் இல்லை மக்களின் மேல் அக்கறை கொள்ளாதவர்களையும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு திரைத்துறைன்னு சொன்ன உடனே ஒருத்தர் ஞாபகம் வந்திருப்பார். ஆனால் அவரை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லலை. அவரை விட சிறந்த தலைவர்கள் இங்கே இருக்காங்க, மக்களுக்காக போராடுற தலைவர்கள் இருக்காங்க, அவர்களை நம்ம தேடணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியாக அமையலை. ஏன் சரியாக அமையலை அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதி குடும்பத்துக்கும் நம்ம தாரை வார்த்தை கொடுத்துட்டோம். அவங்க மட்டும்தான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, நாம் இன்னும் மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலையில் தான் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை இவ்வாறு அமைந்து விட்டது. ஆனால் நீங்கள் சரியாக சிந்தித்து செயல்பட்டு ஒரு நல்ல தலைவரை நீங்கள் தேடினா நம்மளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்படும். சிந்தித்து செயல்படுங்கள்.